அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ சயின்ஸ் கிளாஸ் 9 சாப்டர் 14 நேச்சுரல் ரிசோர்சஸ் லெசன்ல பார்ட் 4 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 1 to 3 வீடியோ ஆல்ரெடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் பயோஸ்பியர்ல பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு. இந்த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்குள்ள நடக்கிற அந்த இன்டராக்ஷன்ஸ் தான் இந்த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். ஸோ இந்த சைக்கிள் வந்து டைனமிக்கா நடந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்துட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த சைக்கிள்ஸ் எப்பவுமே ஒரு ஸ்டேபிளா மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த இன்டராக்ஷன்ஸ் என்ன மாதிரி இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி வந்து நடக்கும். சோ இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும் டைனமிக்கா, ஆனாலும் இது வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதுதான் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். இதுல இருக்கிற சைக்கிள்ஸ் வந்து ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் சைக்கிள். சோ வாட்டர் சைக்கிள்னா என்னன்னா, வாட்டர் பாடிஸ்ல இருக்க வாட்டர் எவாப்ரேட் ஆகி அது வந்து மேல போகும்போது அது கண்டென்ஸ் ஆகி திருப்பி வாட்டரா கன்வெர்ட் ஆகி ரெயினா வந்து கீழே வருது. சோ இந்த ரெயின் வந்து திருப்பியும் ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆகி சீல போய் கலக்குது. சோ திருப்பியும் அது வாட்டர் பாடிஸ்ல போய் சேர்ந்தது. சோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கு. சோ இதை தான் வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இதுல இருக்கிற மெயின் ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இவாப்ரேஷன். சோ இவாப்ரேஷன்ல என்ன நடக்குதுன்னா, வாட்டர் பாடிஸ்ல இருக்கிற வாட்டர் வந்து வேப்பரா கன்வெர்ட் ஆகுது. எப்படி அப்படின்னா, சன்ல இருந்து வர ஹீட்னால இந்த வாட்டர் ஹீட் அப் ஆகி அது வேப்பரா கன்வெர்ட் ஆகுது. இது வேப்பரா கன்வெர்ட் ஆகும் போது அது ரைஸ் ஆகி மேல போகுது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் கூட வாட்டர் வேப்பருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. எப்படின்னு பார்த்தோம்னா, பிளான்ட்ஸ் வந்து அதோட ரூட்ஸ் வழியா வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணுது. அண்ட் தென் பிளான்ட்ஸ்ல இருக்கிற லீவ்ஸ்ல ஸ்டொமாட்டா அப்படிங்கிற ஓப்பனிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டொமாட்டா வழியா எக்ஸஸ் ஆன வாட்டர் வந்து வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகி மேல போகுது. இதுதான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பிரெசிபிடேஷன். பிரெசிபிடேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகி திருப்பியும் வந்து லிக்விடா ஃபார்ம் ஆகுது. இந்த லிக்விட் வந்து ரெயின்ஃபாலா வரலாம், இல்ல பிரெசிபிடேட் ஆகி ஸ்னோவா, ஸ்லீட்டா, இல்ல ஹெயிலா எப்படி வேணாலும் வரலாம். சோ இதுதான் பிரெசிபிடேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பெர்கலேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். சோ இதுல என்ன நடக்குதுன்னா, ரெயின் வாட்டர் கீழே வந்ததுக்கு அப்புறம் கிரவுண்ட ஹிட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல கிரவுண்ட்ல வந்து சோக் ஆகுது. கிரவுண்ட் வழியா அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்கு போகுது. அது மட்டும் இல்லாம இந்த தண்ணியை வந்து பிளான்ஸ் ஆகட்டும், கிராப்ஸ், ட்ரீஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்குது அதோட யூஸ்க்காக. மீதி இருக்கிற தண்ணி வந்து ரிவர்ஸ் வழியா சீஸ்ல போய் கலக்குது. சோ இந்த வாட்டர் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சோ இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா புரியும். சோ இது வந்து வாட்டர் பாடி. இதுல இருந்து வாட்டர் வந்து இவாப்ரேட் ஆகி மேல போகுது. அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் வழியா பிளான்ட்ஸ்ல இருந்தும் வாட்டர் இவாப்ரேட் ஆகி போகுது. இந்த வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகி திருப்பியும் ரெயின்ஃபாலா வருது. அந்த ரெயின்ஃபாலா வர தண்ணி வந்து லேண்டுக்குள்ளேயும் பெர்குலேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திருப்பியும் வந்து சீல கலக்குது. சம்டைம்ஸ் வந்து டெம்பரேச்சர் லோவா இருக்கும் போது அது ஸ்னோஃபாலாவோ இல்ல ஸ்லீட்டாவோ ஹெயிலாவோ கூட வருது. ஸோ இதுவும் வந்து மெல்ட் ஆகும் போது திருப்பியும் லேண்ட்ல அப்சர்வ் ஆகுது. அப்படி இல்லைன்னா வாட்டர் பாடிஸ்ல போய் கலந்துருது. சில வாட்டர் வந்து திருப்பியும் பிளான்ட் வந்து அப்டேக் பண்ணிக்குது. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடக்குது. இதுதான் வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சைக்கிள் பார்த்தோம்னா நைட்ரஜன் சைக்கிள். இந்த சைக்கிள் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் வந்து சாயிலுக்கும் ஆர்கானிசமுக்கும் வருது. திருப்பியும் அந்த சாயில்ல இருந்தும் ஆர்கானிசம்ல இருந்தும் திருப்பி அட்மாஸ்பியருக்கே இந்த நைட்ரஜன் போகுது. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கு. இது நைட்ரஜன் சைக்கிள்னு சொல்றோம். நைட்ரஜன் கேஸ் பார்த்தோம்னா 78% வரைக்கும் அட்மாஸ்பியர்ல இருக்கு. இந்த நைட்ரஜன் வந்து நம்மளோட லைஃப்க்கு தேவையான முக்கியமான மாலிக்யூல்ஸ்ல வந்து இது ஒரு பார்ட்டா இருக்கு. லைக் புரோட்டீன்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, விட்டமின்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்து நைட்ரஜன் பிரசன்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் லைக் ஆல்கலாய்ட்ஸ், யூரியா, இதுலலாம் கூட நைட்ரஜன் இருக்கு. பட் இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற இந்த 78% ஆஃப் நைட்ரஜனை டைரக்டா வந்து லைஃப் ஃபார்ம்ஸ் எடுத்துக்க முடியாது. அதாவது பிளான்ட்ஸ் வழியா தான் நமக்கு இந்த நைட்ரஜன் வரணும். பட் பிளான்ட்ஸால இந்த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை டைரக்டா எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த நைட்ரஜன் வந்து நைட்ரேட்ஸாவோ கன்வெர்ட் ஆகணும். அது எப்படி நடக்குது அப்படிங்கறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த நைட்ரஜன் கேஸ் வந்து நைட்ரேட்ஸாவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்பதான் மற்ற ஆர்கானிசம்ஸால இதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து ரெண்டு வழியில நடக்குது. ஒன்னு வந்து பை லைட்னிங், இன்னொன்னு பை பாக்டீரியா. லைட்னிங் நடக்கும் போது டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் அதிகமா இருக்கும். அப்போ வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் வந்து அதோட ஆக்சைட்ஸா கன்வெர்ட் ஆகுது. இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கிற வாட்டர்ல மிக்ஸ் ஆகி டிசால்வ் ஆயிடுது. டிசால்வ் ஆகும்போது அது நைட்ரிக் அண்ட் நைட்ரஸ் ஆசிட் வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆசிட் வந்து ரெயின் வரும்போது அதோட சேர்ந்து வரும். இந்த ரெயின் வாட்டர் பெர்குலேட் ஆகும் போது அங்க இருந்து பிளான்ட்ஸ் இதை வந்து எடுத்துக்குது நைட்ரஜன் ஃபார்ம்ஸா. நெக்ஸ்ட் பை பாக்டீரியா. பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜனை நைட்ரேட்ஸ்
நைட்ரேட்ஸா கன்வெர்ட் பண்ணுது. எது கன்வெர்ட் பண்ணுதுன்னா ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா எங்க இருக்கும்னா லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்ற பிளான்ட்ஸ்ல வந்து அதோட ரூட்ல நாடியூல்ஸ்ல வந்து இருக்கு. நாடியூல்ஸ்னா ரூட்ல வந்து பல்ஜ்ட் அவுட்டா இருக்கும், ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். அதுல வந்து இந்த ரைசோபியம் இருக்கும். இந்த ரைசோபியம் வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை நைட்ரேட்ஸாவும் கன்வெர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம சில பாக்டீரியா நைட்ரஜனை வந்து அமோனியாவா கூட கன்வெர்ட் பண்ணுது, NH3. ஸோ இந்த NH3 கூட டைரக்டா பிளான்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா நைட்ரிஃபிகேஷன். நான் சொன்னேன் சில பாக்டீரியா வந்து நைட்ரஜன் கேஸை அமோனியாவா கன்வெர்ட் பண்ணுதுன்னு. அது வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நெக்ஸ்ட் நைட்ரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா இந்த அமோனியா வந்து நைட்ரேட்ஸாவும் கன்வெர்ட் ஆகுது. இதை நைட்ரிஃபிகேஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் அசிமிலேஷன். இந்த நைட்ரேட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் வந்து பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்குது இல்லையா, அந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அது வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த அமினோ ஆசிட்ஸ் வச்சு தான் நெக்ஸ்ட் புரோட்டீன்ஸையும் பிளான்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் அசிமிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பிளான்ட்ஸ் தான் வந்து அனிமல்ஸ் எடுத்துக்குது. அந்த அனிமல்ஸ்லயும் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் வந்து இது யூஸ் பண்ணி அது வந்து கிரியேட் பண்ணிக்குது. ஸோ இதை வந்து அசிமிலேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து அம்மோனிஃபிகேஷன். ஸோ அம்மோனிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இறந்துட்டதுக்கு அப்புறமா அது வந்து சாயில்ல போயிட்டு டீகம்போஸ் ஆயிரும் இல்லையா. டீகம்போஸ் ஆகும்போது அது வந்து சாயில்ல அமோனியாவை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து அமோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து டீநைட்ரிஃபிகேஷன். இந்த ப்ராசஸ் மூலமா என்ன நடக்குது அப்படின்னா நைட்ரேட்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் நைட்ரேட்ஸா கன்வெர்ட் ஆகி சாயில்ல இருக்கும் இல்லையா, அந்த நைட்ரேட்ஸ் வந்து திருப்பியும் சில டீநைட்ரிஃபைங் பாக்டீரியாவால அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனாவே கன்வெர்ட் ஆகி திருப்பியும் அட்மாஸ்பியருக்கே போயிடும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். பை திஸ் இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல பார்க்கலாம். ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மூலியமா சில நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா மூலியமா அமோனியாவாகவும் கன்வெர்ட் ஆகுது. இதை வந்து இன்டர்ன் சில நைட்ரிஃபைங் பாக்டீரியா நைட்ரேட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த நைட்ரேட்ஸ் வந்து அசிமிலேஷன் மூலியமா பிளான்ட்ஸ்க்கு போகுது. ஸோ பிளான்ட்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸா கன்வெர்ட் பண்ணுது, புரோட்டீன் மேக் பண்ணுது அதுல. ஸோ அது வந்து பயாலஜிக்கல் மாலிக்யூல்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த பிளான்ட்ஸ் வழியா நைட்ரஜன் வந்து அனிமல்ஸ்க்கும் மற்ற ஆர்கானிசம்ஸ்க்கும் போகுது. அது மட்டும் இல்லாம சில நைட்ரேட்ஸை வந்து டீநைட்ரிஃபைங் பாக்டீரியா என்ன பண்ணும்னா டீநைட்ரிஃபிகேஷன் மூலியமா திருப்பியும் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனாவே கன்வெர்ட் பண்ணிடும். பை திஸ் இந்த சைக்கிள் வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கார்பன் சைக்கிள். அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் வந்து எர்த்குள்ளேயும் அதுல இருக்கிற ஆர்கானிசம்குள்ளேயும் வருது, திருப்பியும் அது அட்மாஸ்பியருக்கே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த சைக்கிளை வந்து கார்பன் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த கார்பனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கார்பன் வந்து எர்த்ல கார்பன் டை ஆக்சைடா இருக்கு, கார்பனேட்ஸ் அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸா வந்து மினரல்ஸ்ல இருக்கு, நிறைய லைஃப் ஃபார்ம்ஸ்ல கூட இருக்கு, லைக் புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், இதுல எல்லாத்துலயுமே வந்து கார்பன் இருக்கு. அதே மாதிரி எண்டோஸ்கெலிட்டன், எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கு இல்லையா அனிமல்ஸ்க்கு, அது எல்லாமே கார்பன் சால்ட்ஸ்னால தான் வந்து மேடப் ஆயிருக்கு. பிளான்ட்ஸ் வந்து இந்த கார்பனை தான் கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுல இருந்து தான் அதுக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. ஸோ அந்த ப்ராசஸை போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கார்பன் வந்து எல்லா லைஃப் ஃபார்ம்ஸ்லயும் இருக்கு. ஸோ இந்த கார்பன் சைக்கிள்ல என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து போட்டோசிந்தசிஸ். ஸோ நமக்கு போட்டோசிந்தசிஸ் பத்தி தெரியும். பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அதை வச்சு தான் ஃபுட் வந்து மேக் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இங்கே வந்து கார்பன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெஸ்பயர் பண்ணும்போது அந்த ரெஸ்பிரேஷன் அப்போ குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது. குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி ஆஸ் a result கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ்ல கார்பன் வெளியேற்றப்படுது. நெக்ஸ்ட் டீகம்போசிஷன். டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து சாயில்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால டீகே ஆகுது. இந்த டீகம்போசிஷன் நடக்கிறதுனால அதோட பாடியில இருக்கிற கார்பன் வந்து என்வாயர்மெண்ட்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ்ல பார்த்தோம்னா கார்பன் ரிலீஸ் ஆகுது. அடுத்தது கம்பஷன். கம்பஷன்ல ஃபாசில் ஃபியூவல்ஸ் நம்ம எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுலயும் கார்பன் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் கார்பன் ஃப்ரம் அட்மாஸ்பியர் டு ஓஷன்ஸ். இதுல பார்த்தோம்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிற 1/4 ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டர் பாடிஸ்ல சோக் ஆகுது, அதாவது அதுல கலந்துருது. அதுல கலந்துட்டு கார்பனேட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த கார்பனேட்ஸை வச்சு நிறைய அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து அதோட ஷெல்ஸ் எல்லாம் மேக் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாம லைம் ஸ்டோன்ஸும் இந்த கார்பனேட்ஸ்னால உருவாகுது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தோம்னா சில ஸ்டெப்ஸ்ல கார்பன் எமிட் ஆகுது, சில ஸ்டெப்ஸ்ல கார்பன் யூஸ் ஆகுது. ஸோ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கார்பன் யூஸ் ஆகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் கார்பன் தான் வெளியேற்றப்படுது. ஸோ இதனால தான் எப்பவுமே நம்ம அட்மாஸ்பியர்ல பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வந்து சேமாவே இருக்கு. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து
அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பிளான்ஸ் எடுத்துக்குது. பிளான்ஸ்ல இருந்து அனிமல்ஸ்க்கு ஃபுட் போகுது. இதெல்லாம் ரெஸ்பிரேஷன் பண்றதுனால திருப்பியும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுது. இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து சாகும்போது டீகம்போசிஷன் நடக்குது. சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால இந்த டீகம்போசிஷன் ஃபெசிலிட்டேட் ஆகுது. ஸோ இது வந்து ஃபாசில்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபாசில்ஸ்ல இருந்து வர ஃபியூவல்ஸ் திருப்பியும் கம்பஷன்னால பொல்யூஷனா திருப்பியும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுது. இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுல 1/4 ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு சீஸ் அண்ட் ஓஷன்ஸ்ல போய் சோக் ஆகுது. அதுல போய் கலந்துருது. அது வந்து கார்பனேட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கால்சியம் கார்பனேட். இது வந்து லைம்ஸ்டோன்ஸும் சில அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து இந்த கார்பனேட்ஸ் யூஸ் பண்ணி ஷெல்ஸும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ பை திஸ் வே கார்பனோட பெர்சன்டேஜ் எப்பவுமே அட்மாஸ்பியர்ல மெயின்டைன் ஆகுது. இந்த லெசனோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம SVM எடுஃபிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.